சூப்பரான ஒரு கதை கேட்க ரெடியா? இது ஒரு நரி மற்றும் திராட்சை பழங்களின் கதை. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிச்சிருது. நல்லா புத்திசாலியான ஒரு நரி பத்தின கதை இது. இந்த நரி ரொம்ப சுறுசுறுப்பானது. ஒரு வெயில் கால மதியானம், ஒரு காற்றுல வெயில் ரொம்ப காய்ச்சுது. ஒரு நரி திரும்பி திரும்பி நடந்துட்டே இருந்துச்சு. ரொம்ப பசியா இருந்துச்சு. அது உணவு தேடிக்கிட்டே இருந்தது. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான தேடிட்டே இருந்துச்சு. அது பல இடங்கள்ல தேடினாலும் எதுவும் கிடைக்கல. ரொம்ப நேரம் தேடினாலும் எதுவும் கிடைக்கல. நரி ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அப்போ திடீர்னு ஒரு பெரிய மரத்தை பார்த்துச்சு. அந்த மரம் ரொம்ப உயரமா இருந்தது. அதுல நிறைய திராட்சை பழங்கள் தொங்கிட்டு இருந்துச்சு. அவை ரொம்ப அழகா ஜூசியா இருந்துச்சு. ரொம்ப பெருசா ஜூசியா இருந்துச்சு. நரியோட வாயில உடனே தண்ணி ஊறிடுச்சு. நரி அந்த திராட்சையை சாப்பிட ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. நரி கால மேல நின்னு குதிச்சு குதிச்சு திராட்சைய பிடிக்க ட்ரை பண்ணுச்சு. ஆனா முடியல. அது பல முறை முயற்சி பண்ணினாலும் திராட்சைய அடைய முடியல. திராட்சை ரொம்ப உயரமா இருந்துச்சு. நரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திராட்சைய அடையவே முடியல. நரி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திராட்சைய அடையவே முடியல. அது ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. கடைசியில ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துடுச்சு. அது ரொம்ப சிந்தனை பண்ணுது. இந்த திராட்சை எல்லாம் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு மூக்க மேல வச்சுட்டு போயிடுச்சு. அது திராட்சையை விட்டு போயிடுச்சு. நம்மளால எதை அடைய முடியலையோ அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி சமாதானம் பண்ணிப்போம். இது நம்முடைய மனசாட்சிய சமாதானம் பண்ணும் ஒரு வழி. ஆனா நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். எதையும் விடாமுயற்சியோ செய்யணும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடம் கத்துத்தருது. நரி ஒரு மரத்தடியில உட்கார்ந்து நான் இன்னும் முயற்சி செய்யலாமா என்று யோசிச்சது. இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணி பார்ப்போம் என்ன முடிவு செய்தது. நரி மரத்துக்கு ஏறி திராட்சையை அடைய முயற்சி செய்தது. கடைசியில் நரி திராட்சையை அடைந்தது. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நரி திராட்சையை சாப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லிச்சிருது. எதையும் விடாமுயற்சியோடு செய்யணும். பிரேக் டைம். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.